Let's note the exhaust. அசால்ட்டாக க்ரூஸ் ஆகுது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ், நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டோட எக்ஸ்பல்ஸ் 210 வந்து நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னென்ன ஸ்பெக் இருக்குது, என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நம்ம பார்ப்போம். இது முடிச்சுட்டு அடுத்து ட்ரையல் வீடியோவும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஜின் பார்த்தீங்கன்னா 210cc லிக்விட் கூல்டு இன்ஜினு. மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 24 பிஹெச்பி டார்க்கு, 12,000 ஆர்பிஎம்மு, BS6. என்ன இன்ஜின் பேஸ் பண்ணி விட்டுருக்காங்கன்னா டிஓஹெச்சினா டியூவல் ஓவர் ஹெட் கேம் சாஃப்ட். இது என்ன பண்ணோம்னா 2 வால்வாக வந்து சைமில்டேனியஸாக ஒர்க் ஆகும். ஒன்று வந்து இன்டேக் வால்வு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வால்வு. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஹெட்டில் தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. மெயினாக என்ன பண்ணணும்னா ஃபியூல் எஃபிஷியன்சியும் அந்த டார்க்கையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்படிங்கிறப்ப வண்டி இன்னுமே பவர் நல்லா இருக்கும். இனிஷியா டாப் எண்டோ எல்லாமே நல்லா இருக்கும். சிங்கிள் ஓவர் ஹெட் கம்பேர் பண்ணுறப்ப இந்த சிஸ்டம் வந்து நல்லா இருக்கணும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா கரிஷ்மாவோட இன்ஜின் தான் அப்படியே ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடு டிரான்ஸ்மிஷனு. இதுக்கு முன்னாடி இருக்கிறது 5 ஸ்பீடாக இருக்கும், இது 6 ஸ்பீடு. நல்லா இருக்கு. அந்த கியர் ஷிஃப்டிங்கு அந்த ரேஷியோலாம் நல்லா இருக்கு. செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா டீத் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக டாப் அண்ட்காகவே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டியூவல் டிஸ்க்கு, டியூவல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு, இந்த ஆக்ஷன்லாம் நல்லாவே இருக்குது. முன்னாடிலாம் ஏபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சபிள் கொடுத்துருக்காங்க. 3 மோட் இருக்குது, ஆஃப் ரோடு, ட்ரையலு, அப்புறம் ஆன் ரோடுக்கு இருக்குது. அதை நான் வந்து டிஎஃப்டியில் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரிய வரணும். ஹெட்லைட் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரிவ்யூஸாக இருந்த 200க்கும் இதுக்கும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. எல்இடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதில் பழசுக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்புறம் இண்டிகேட்டர்ஸு, இந்த ஹேண்ட் கார்டு இன்னும் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஃபெண்டரு சேம் யூஷுவல் அதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இந்த வைசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹைட் பண்ணியிருக்காங்க. கிளச்சு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளச்சு, அப்புறம் வெட் அசிஸ்ட் டைப்னு ஒரு கிளச் விட்டுருக்காங்க. அது இப்போ தான் புதுசாக இந்த எக்ஸ்பல்ஸில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் ஓட்ட தான் நமக்கு தெரியும் எப்படி இருக்குது, அதோட ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸ்விங்காம் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஸ்விங்காமு வித் பேக் மோனோ சஸ்பென்ஷனு. பேக் மோனோ சஸ்பென்ஷன் வித் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ லிங்கேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன பர்பஸ் என்னன்னு தெரியல. சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்டெப்பு வரும், அட்ஜஸ்டபிள் தான், இப்போ லிங்கேஜோட இருக்குது. இப்போ இந்த ஃபுட் ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த லப்பர் டைப்பில் மேலே கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிமூவபிள், வேணும்னா கழட்டிக்கலாம். ஆஃப் ரோட் ஓட்டுறப்போனா கழட்டிட்டு ஓட்டிக்கலாம். நல்லா கிரிப்பாக இருக்குது. இந்த பிரேக் படலும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நல்லா கிரிப்பாக கொடுத்துருக்காங்க, டீத்தெலாம் வர மாதிரி. கூலன் பார்த்தீங்கன்னா இங்கே லொக்கேட் ஆகிருக்கு. சைடு ஷீல்டோட க்ளோஸாக உள்ள லொக்கேட் ஆகிருக்கு. இந்த 210 பார்த்தீங்கன்னா இந்த டாப் வேரியண்ட்னால பின்னாடி வந்து இந்த லக்கேஜ் கேரியரு, அப்புறம் ஷேரி கார்டு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி டைல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக விட்டுருக்காங்க. முன்னே இருந்த டைல் லைட்டு வேறு மாதிரி இருக்கும், இப்போ இருக்கிற டைல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக விட்டுருக்காங்க. சீட் பார்த்தீங்கன்னா சேம் சீட் தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அதை விட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னும் இந்த குஷன்லாம் நல்லா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க போல். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வண்டியை விட இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது வண்டி. ஓகே தான். என்னோட ஹைட்டே வந்து பார்த்தீங்கன்னா 5 to 5.8 இருப்பேன். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கரெக்டாக இருக்குது. ஹைட் கம்ஃபர்டபுளாக இருக்குது, பயப்படாமல் ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம டிஸ்பிளே பார்ப்போம். பாருங்கள், அழகாக இருக்குது. எக்ஸ்பல்ஸ் மேக்ஸ் நியூ ட்ராக். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே. இதில் என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா மெயினாக வந்து 3 மோட் கொடுத்துருக்காங்க. 3 மோட் காமிக்கிறேன் பாருங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பைக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் போனாலும் ஏபிஎஸ் மோட் இருக்குது. இந்த ஏபிஎஸ் மோட் போனோம்னா ரோடு, ட்ரையலு, ஆஃப் ரோட். ஆக்சுவலாக ரோடுக்கு பார்த்தீங்கன்னா டியூவல் ஏபிஎஸ் ஒர்க் ஆகும், ட்ரையலுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏபிஎஸ் ஒர்க் ஆகும், ஆஃப் ரோடு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஆஃப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரி மோட்லாம் அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ட்ரிப்பு,
ட்ரிப் 1 ட்ரிப் 2 பேட்ரி. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா மோட் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேலையும், நைட் மோடு டே மோடுன்ட்டு. இதில் வந்து அப்பியரன்ஸ் போகிறப்ப நமக்கு ஆட்டோ டே நைட்டு இதெல்லாம் இருக்குது. அப்புறம் கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. அப்புறம் அபவுட்டில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இருக்கும், அது டிஃபால்ட்டாக இருக்கும். இண்டிகேஷன்ஸ் பற்றி பார்க்கணும்னா என்ன ஃபியூல் இண்டிகேஷனு, ஆர்பிஎம் 2000 ஆர்பிஎம். சென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஏபிஎஸ், ரைட் ஸ்டாண்டு இதெல்லாம் இருக்கும், டைமிங்கு இதெல்லாமே வரும். ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராடாக தான் இருக்குது. அந்த ஹேண்ட்லிங்லாம் சூப்பராக இருக்குது. அந்த கார்னரிங் பண்ணுறதுக்கு ரைடிங் கம்ஃபர்டபுள் எல்லாமே நல்லாயிருக்கு. சுவிட்சில் பார்த்தீங்கன்னா கில் சுவிட்ச் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கில் சுவிட்ச் அப்புறம் ஹசார்ட் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஒரு நல்ல ப்ளஸ்ஸு. ஹசார்டு அப்புறம் இந்த மவுண்ட் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நீட்டாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ், ஹாரன்ஸ், பாஸு எல்லாமே நல்லாயிருக்கு. அப்புறம் யூஎஸ்பி போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க மாடல்லாம் சீட்டு கடையில் விட்டுருந்தாங்களாம். இந்த த்ராட்டிலும் இருக்கிறதுனால நமக்கு வந்து இனிஷியலாக நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது, குயிக் ரெஸ்பான்ஸ் இருக்குது. டக்குன்னு ஒரு டவுன் பண்ணி இருக்குன்னாலும் அது நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. டேங்கை பார்த்தோம்னா டேங்கோட கெப்பாசிட்டி 13 லிட்டரு. இதோட லுக்கே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, நல்லா ஒரு அழகாக ஷேப் கொண்டு வந்திருக்காங்க. முன்னேற்றுக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாஸ்ட் நோட் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ரிவ்யூ வீடியோ அதுக்கப்புறம் இன்னொரு கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன், ட்ரையல் பண்ணது இனிஷியலாக எப்படி இருக்குது, அப்புறம் ஹில்லில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ட்ரையல் ரைட் தான் போக போகிறோம். நம்ம எக்ஸ்பல்ஸ் 210 நம்ம ஃப்ரெண்டோட வண்டியை ஒரு ட்ரையல் பார்க்கலான்ட்டு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு போகிறேங்க. ஏற்காடில் அப்படி சும்மா ஒரு ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஷார்ட் கிளிப் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம ஏற்காடு போயிருப்போம். ஸோ அதனால் இங்கே ஹைவேல ஒரு டெஸ்ட்டு டாப் எண்ட் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு, டாப் எண்ட் எப்படியும் அவ்வளோவும் இழுத்து ஓட்ட முடியாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸே எனக்கு முடியல. அதனால் 100க்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, அப்புறம் ஹில் ஸ்டேஷனில் வண்டி எப்படி இருக்குது, இனிஷியல் எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துடலாம். கிளம்பிட்டு நம்ம வாய்ஸ் பாருங்கள். மீட் மை ஃப்ரெண்ட் தங்கவேல். லாஸ்ட் டைம் நம்ம கூட வந்திருப்பான் மூணாரில், நம்ம கோரைடர். இவன் நம்ம குணசீலன். லாஸ்ட் டைம் வரேன்ட்டு வெக்ஸ் காமிச்சவன். டே செல்ஃபு போடுறா, செல்ஃபுடா. சரி கார்பரேட் டைப்டா, செல்ஃப் இருக்குடா இல்லை என்னமச்சு. நம்ம ஃப்ரெண்டு வந்து கார்பரேட் டைப்பில் வந்து செல்ஃப் இருக்காதுன்னு நினச்சிட்டான் போல். குணசீலன் தங்கவேலு. ஓகே, இப்போ நம்ம 210 வந்து ட்ரையல் பார்க்கலாம். லெட் ஸ்டார்ட். ஹைட்டு கரெக்டாக இருக்குங்க. சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்கு எக்ஸாஸ்ட். ஓகே, இப்போ டாப் அண்ட் பார்ப்போம். அசால்ட்டாக க்ரூஸ் ஆகுது. வித்தின் எ செகண்ட்லேயே 110 அசால்ட்டாக க்ரூஸ் ஆகுதுங்க. உங்களுக்கு அந்த டிஎஃப்டி டிஸ்பிளேல அந்த இலக்கு கிளியராக விசிபிள் ஆகுதான்னு தெரியல. ஓகே, லெட்ஸ் செக் இனிஷியல். இனிஷியல் நல்லா இருக்குது, இந்த புல்லிங்லாம் சூப்பராக இருக்குது.
சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கு. என்னாச்சு? ஆமாச்சு, என்னாச்சு? ஐயோ, இது எப்படா? ஸ்க்ரூ டிரைவர் எது வேணுமில்ல மாப்பிள்ள? கழட்டியாட்டியா? அட நம்பர் மச்சான், தி ஃபர்ஸ்ட் அவார்டு. அவன் பார்த்தானா மனசே வந்துருவானே. These credits goes to me. ஃபர்ஸ்ட் மெடல் மாப்பிள்ள. வண்டியில் ஃபர்ஸ்ட் நம்பர் பிளேட் போடுற எடுத்த உடனே பாரு அபசகுணமாக இருக்கு. மச்சான் கரெக்டாக டைட் பண்ணல எடுத்துக்கிறா. அது சரி, கீழே விழுந்துருக்கணும். ஓகே, இப்போ ஹில் ஸ்டேஷனில் செக் பண்ணிட வேண்டியதான் வண்டி எப்படி இருக்குன்ட்டு, பவர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். மோஸ்ட் டேஞ்சரஸ் கர்வ் இது. இந்த எக்ஸாஸ்ட் நோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சீட்டு தான் எனக்கு ஒரு மைனஸாக இருக்குது அதில். மற்றபடி ரைடிங் கம்ஃபர்டபுளு, அப்புறம் சஸ்பென்ஷனு, இனிஷியலு, டாப் எண்டே ஓகே தான். என்ன இன்ஜின் செட் பண்ணுறதுனால அந்தளவுக்கு ஓட்டல. நானே 100 சொல்லிட்டு 115 வரை ஓட்டிட்டேன். அவனோட அண்ணா ஓட்டினாரான், 120 க்ரூஸ் பண்ணியிருக்காரான். கியரை டவுன் பண்ணி இழுக்கிறதுக்குலாம் இன்னும் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்போ டக்குன்னு டவுன் பண்ணி இழுக்கணும்னாலும் நல்லா இருக்கு. மேக்ஸிமம் 4th கியர்லேயே போனால் கூட அந்த கியர் டவுன் கேட்கல. பக்காவாக இருக்குங்க. ஓகே தான். இந்த 210cc என்ன ஸ்பெக் இருக்கணுமோ அது கரெக்டாக தான் இருக்குது. பவர்லாம் எந்த குறைச்சலும் இல்லை. ஒரு ஸ்ட்ரகிள் எதுவும் ஆகலை. வண்டி உக்காந்து போகிற மாதிரி எதுவும் ஃபீல் தெரியல. அந்த இனிஷியல் பிக்கப்பும் நல்லாவே இருக்கு. ஒரு கார்னர் டு கார்னர் டக்கு டக்குன்னு பிக்கப் ஆகுது. கியர் ஷிஃப்டிங்கும் சூப்பராக இருக்குது, எந்த ஒரு லாக் இல்லாமல்.
எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? உன்னோட வால்வுக்கும் கார்புக்கும் எப்படி இருக்குன்ற டிஃப்ரெண்ட்டு? நல்லா இருக்கா டிஃப்ரென்ஸு? எனக்கு ஆனால் அதில் நான் டெஸ்ட் பண்ணி அதை ஃபீல் பண்ணதில்லை. ஏன்னா அதனால தான் இது நான் ஆர்எக்ஸ் எப்படி ஓட்டுறேனோ அதே ஃபீலே இது இருக்குது இந்த வண்டி கார்பு. அப்படியே ஜம்முன்னு போவோம். ஹீட் ஆக ஆக இந்த சைலன்சர் சவுண்டு அப்படியே ரிதமாக இருக்கு. மாப்பிள்ள வண்டி ஒன்று தான், பேர் தான் அப்படி, ஆனால் எந்த தான் டோட்டலாக நான் சொல்கிறேன். எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாமா? ஓகேங்க, இது நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம். ரொம்ப வந்து டெப்த்தாக போக கிடையாது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு வேணால் நம்ம அதுக்கப்புறம் இன்னும் ரிவ்யூ பண்ணலாம். ஓகேங்க, இந்த வீடியோ எதாவது எண்ட் பண்ணிக்கலாம். டாடா பாய், see you soon.